வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ராஜா சங்கர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய குரு பெரியோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் அலுவலர்களுக்கும் அநேக கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கொஞ்சம் உட்காந்து பேச வேண்டியதாக இருக்கும். உட்காந்து தான் பேச முடியும். ஹலோ, எல்லோரும் தயவுசெய்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆசிரியர் என்பதால் உங்களின் அமைதி காத்து தான் நான் பேச வேண்டியிருக்கிறது. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் சரஸ்வதி. நான் பாடத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா நமக்கு போர்டு இருந்திருந்தால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பலன் சொல்லும் வரைக்கும் அதை நான் எழுதி காட்ட முடியும். அது இப்பொழுது நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு பேப்பரிலே எல்லோரும் ஒரு குறிப்பு எடுத்துங்க. அப்போ அந்த பலன்களை நீங்கள் போய் வீட்டில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 1 உலகம் 1. 2 உலகத்தில் பெரிய விளக்குகள் 2 சூரியன் சந்திரன். 3 தேவர்கள் 3 பிரம்மா விஷ்ணு சிவன். 4 வேதங்கள் ருக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4. 5 பஞ்சபூதங்கள் 5 நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்கள். 6 சாஸ்திரங்கள் 6 மந்திரம் வியாகரணம் நிருத்தம் நிகண்டு சந்தோபிடம் சோதிடம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் 6. இதில் இந்த சோதிடத்தை மட்டும்தான் நாம் வைத்துக்கொண்டு அது இன்னும் கடலை தாண்டி நாம் செல்லவில்லை. முடிந்த வரைக்கும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கும் பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாமும் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது 7 பிறப்புகள் தேவர்கள் மக்கள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீர்வாழ்வன தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய பிறப்புகள் 7. இந்த 7 பிறப்புகளை தான் நம்ம பிறந்து ஆகணும். பிறப்பு வேறு பிறப்பு இல்லை. 8 திசைகள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய திசைகள் 8. 9 நவக்கிரகங்கள் 9 சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரிய சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் 9. 10 ஸ்ரீமன் நாராயணன் பூமிபாரம் தீர்க்க வேண்டி எடுத்த அவதாரங்கள் 10 மச்சம் கூர்மம் வராகம் வாமனம் நரசிம்மம் பலராமன் ராமன் ஹரிகிருஷ்ணன் பௌத்தன் என்று சொல்லக்கூடிய பௌத்தன் கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள் 10. இப்படி நாம் சொல்லிக்கொண்டு போனால் 11 கரணங்கள் 12 ராசிகள் 18 புராணம் 24 யாகம் 27 நட்சத்திரம் 64 கலைகள் 108 பரமது அதாவது 64 கலைகள் தவறாக வருது. கொஞ்சம் ஞாபகம் பண்ணி அவன் சொல்லிடுறேன். கலைகள் 64 கலைகள் ரைட் வந்துருச்சு. 64 கலைகள் 96 தத்துவம். இப்படி சொல்லிக்கொண்டு போனால் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்திலே அடங்கி உள்ளது. நாம் இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் அது நாம் சோதிடம் சொல்லும்போது அது இடையிலே அது தேவைப்படுகிறது. அதனால் இவைகள் எல்லாம் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
இதை நான் முன்கூட்டி சொல்கிறேன். அடுத்து, நான் பள்ளிக்கூடத்து ஆசிரியர். எழுத்து போட்டியில் முதல் பரிசு. இப்போ கூட பாருங்கள், ராத்திரி உட்காந்து எழுதணும் இந்த எழுத்து. இந்த 80 வயசில் இந்த மாதிரி எழுத முடியாது. எழுத்து போட்டி முதல் பரிசு, ஓவிய போட்டி முதல் பரிசு, பேச்சு போட்டி முதல் பரிசு, நாடகத்தில் முதல் பரிசு, ஆசிரியர்கள் முதல் பரிசு. இப்போ நான் ஜோதிடத்தை அது என்னால் ஒரு இழுப்பு விசை, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்த பாடம். இந்த பாடத்தை கோயம்புத்தூர் மகரிஷி தயானந்த ஜோதி அவர்கள் இந்த கோள்களின் கோலாட்டம் என்று எழுதினர். அவர்தான் ஆசிரியர். அவரிடம் நான் 3 மாதம் குருகுல பயிற்சி சென்று அங்கேயே படித்து கொண்டிருந்தேன். அவர்கிட்ட படித்த பிறகு நான் இங்கே வந்து அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பல 100 புஸ்தகங்களை வாங்கி படித்து அதிலிருந்து ஒவ்வொரு பாயிண்டாக எழுதி கொண்டே வந்தேன். குறைந்தது 1000 பக்கம் இருக்கும். அந்த 1000 பக்கத்தில் இப்பொழுது 350 பக்கம் அதிலே செலக்ஷன் பண்ணி பொறுக்கி இந்த ஜாதகத்துக்கு தேவைப்பட்ட பாடத்தை மட்டும் ஒரு புக்காக எழுதி வச்சிருக்கிறேன். இதை நான் புக்கு எழுதி இதை காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல. இது நம்முடைய கல்வியை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. அப்படி நான் இப்படி ஒரு புத்தகத்தை நான் உருவாக்கி, இது இப்பொழுது தேவைப்படுது. அப்பொழுது உருவாக்கி வந்தேன், அது இப்பொழுது தேவைப்படுகிறது. எப்படி தேவைப்படுகிறது? நானே ஜோதிடத்தை படித்து நானே அந்த குறிப்புகள் எடுத்துக்கொண்டு நானே ஜோதிடம் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ கூட்டம் வர ஆரம்பிக்குது. நானும் அந்த திசா புத்திகள் கிரகங்களை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல முறையில் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கரூரை சேர்ந்த ஒரு நபர், சுந்தரராஜன் அவர் பேர், இங்கே கூட வந்திருப்பார். அவர் என்ன செய்தார், அவர் அந்த கரூர், அவர் சொந்த ஊர் காட்டுக்கோட்டை சென்னிமலை. என் ரூமை பார்த்து மேலே ஏறினார். வணக்கம் சார்னார். ஐயா, நாங்கள் ஒரு 20 பேர்கள் டிஏ, பிஏ, பிஹெச்டி, எம்ஏ எல்லா படிப்பும் காலேஜில் படித்து பாஸ் பண்ணிட்டோம். ஜோசியம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜோதிடத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். நான் ஏதோ எனக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்ல ஆரம்பித்தேன். அவர் எங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம், ஜோதிடம் உங்களுக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்டார். என்கிட்ட தான் 1000 பக்கம் இருக்குது, ஒரு 4 சீட்டு எடுத்துக்கிட்டு போனால் போதும், இப்போ கொண்டு வந்த மாதிரி. அதுலேருந்து நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுவேன். சரி, நானும் ஒத்துக்கிட்டேன். எல்லாம் ஒரு 25 பேர், எல்லாம் டிஏ, பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, தனிப்பட்ட முறையிலையும் பிஏஎம்ஏ படிச்சிருக்காங்க, ஜாதகத்தையும் படிச்சிருக்காங்க. நான் இங்கேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது போல் போனால் இது மாதிரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நான் சாதாரணமாக ஒரு கிளாஸுக்கு கூட போகாதவன், ஜோதிடம் டிப்ளமா அது இது படிக்காதவன். என் சொந்தமாக படித்து கொண்டு அதிலிருந்த குறிப்புகளை 2 எடுத்துக்கொண்டு அங்கே பாடம் நடத்த சென்றேன். அப்படி செல்லுகிற பொழுதே சத்தம் அதுக்காக தான் மைக்கு முன்னாடி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் போய் பாடம் நடத்தும் பொழுது போல் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. எல்லாருக்கும் பேர் சொன்னாங்க, நானும் பேர் சொன்னேன். அப்புறம் படிப்புகளும் சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறோம் சார், ஜோதிடத்தை பற்றி நல்லா தெரியும், எங்களுக்கு ஜோதிடம் சொல்லித்தரேன், ஜோதிடம் சொல்லக்கூடிய முறை மட்டும் சொன்னால் போதும்னு சொன்னாங்க. சரி, அப்படின்னா இன்றைக்கி ஒரு பாடம் ஆரம்பிப்போம். இந்த முதல் பாடம் ஒரு பாடம் நான் ஆரம்பிக்கிறேன். இது எப்படி என்று சொல்லுங்கள், பிறகு நான் உங்களுக்கு தொடர்ந்து பாடம் நடத்துகிறேன்னு சொன்னேன். நான் எந்த கிளாஸுக்கும் போகலை, படிக்கலை, டிப்ளமா பாஸ் பண்ணல. உடனே என்ன செய்தேன், முதல் ஆரம்பித்தது நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி என்ற 4 தலைப்புகள் இருக்கிறது. இந்த தலைப்புகளை பற்றி தான் முதல் பாடம் என்று சொன்னேன். நெருப்புன்னா நெருப்பு, காற்றுன்னா காற்று, பூமின்னா பூமின்னாங்க. இல்லைங்கய்யா, இந்த நெருப்பு ராசி 3 மேசம், சிம்மம்,
தனுசு. இது மூன்றும் நெருப்பு ராசி என்று சொல்கிறோம். ஆமான்னாங்க. நான் சொன்னேன் நெருப்பு ராசி, இது மூணு நெருப்பு ராசி, இது என்னென்ன நெருப்புன்னு தெரியுமான்னு கேட்டேன். நெருப்புனா நெருப்பு தானே, அதில் என்னென்ன நெருப்புன்னு கேட்குறீங்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், மேசராசி சுடுகாட்டு நெருப்பு, சிம்மம் அடுப்பு நெருப்பு, தனுசு யாகத்தின் நெருப்பு. வித்தியாசப்படுதா? சுடுகாட்டு நெருப்பு அதுக்கு தான் அது பயன்படும். அடுப்பு நெருப்பு ஹோட்டல் சமையல் எல்லாம் சமைச்சு சாப்பிடும். தனுசு நெருப்பு ஒரு புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் ஒரு பிரார்த்தனை செய்வதற்கும் யாகம் வளர்த்துக்கிறோம். அந்த யாகத்தின் நெருப்பு தான் தனுசு நெருப்பு என்று சொன்னேன். பரவாயில்லன்னாங்க. அதே போல் நிலராசி, நிலம் தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த நிலம் 3 வகைன்னு சொன்னேன். இதெல்லாம் நான் பல புக்கு படித்தது குறிப்பு. நஞ்சை நிலம், புஞ்சை நிலம், கரடு முரடான நிலம். மலையும் மலையை சார்ந்த இடங்களையும் போனீங்கன்னா கரடு முரடான இடங்கள். நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். அப்போ நஞ்சை பயிர், புஞ்சை பயிர், கரடு முரடான நிலத்தில் மரங்களும் செடிகளும் கொடிகளும் வளர்கிறது. அங்கே ஆடு மாடுகள் மேய்க்கலாம். அதை அந்த தொழில் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறேன். காற்று ராசி அது 3 வகைன்னு சொன்னேன். பிராணவாயு, ஆக்சிஜன் வாயு, மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று. தண்ணீர் ஆவியாகி மேலே போய் அந்த காற்று தண்ணியாகி கீழே வருகிறது. ஆனால் காற்று 3 வகைன்னு சொன்னேன். தண்ணீர் 3 வகைன்னு சொல்கிறேன். தண்ணின்னா தண்ணி தானே. எப்படி தண்ணி? ஆற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர், கடல் தண்ணீர். ஆற்று தண்ணீர் விவசாயம் செய்கிறார்கள். ஊற்று தண்ணீர் குடிக்கிறோம், அதை குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். கடல் தண்ணீர் அது கப்பல் ஓட்டவும் படகு ஓட்டவும் மீன் பிடிக்கவும் அதை பயன்படுத்துகிறோம். அப்போ இது வித்தியாசம் வருகிறதா? இதுதான் முதல் பாடம். எல்லா காலேஜும் படித்தவர்களுக்கு நான் படிக்காக நடத்தின பாடம் இது ஒன்று தான். மறுபடியும் அதிலிருந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் 2 பேப்பர் தான். 2 பேப்பர் எடுத்துகிட்டு போனால் அந்த பொழுதுக்குமே கிளாஸ் நடத்தும். இதுபோல் அந்த டிகிரி படித்தவர்களுக்கு ஒரு 6 மாதம் நான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கள்ளக்குறிச்சியிலிருந்து கரூருக்கு போய் நான் கிளாஸ் நடத்தி கொண்டு வந்தேன். எல்லோரும் பாராட்டினார்கள். அவங்க காலேஜில் படித்ததையும் நான் சொல்லலை, என்கிட்ட அவங்க சொல்லலை. அப்புறம் நான் ஜோதிடர் சொல்லக்கூடிய முறையும் இந்த லக்கினம், 2ஆம் இடம், 1ஆம் இடம், இப்படி 12 ராசிகளுக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்புறம் ஒன்றாக நான் வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை வைத்து தான் அவர்களுக்கு நான் பாடம் சொல்லி கொண்டு வந்தேன். ஒரு சாதாரண பாடம் தான் பாருங்கள். இப்போ சொல்கிறேன், இந்த 9 கிரகங்களும் எங்கே இருக்கிறது? நமக்கு மேலே ஆகாயத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரு சுற்றுவட்ட பாதையிலே அவைகளெல்லாம் தானாக சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த கிரகத்தை பெரிய அறிவுள்ளவர்கள் தெய்வமாக்கினார்கள். சூரியனை ஈஸ்வரன் என்றும், சந்திரனை ஈஸ்வரி என்றும், செவ்வாயை முருகன் என்றும், புதனை மகாவிஷ்ணு என்றும், சுக்கிரனை லட்சுமி என்றும், குருவை பிரம்மா என்றும், சனி பகவானை காலதேவன் என்றும், ராகுவை காளி என்றும், கேதுவை விநாயகர் என்றும் தெய்வமாக வழிபட்டார்கள். அவர்களுக்காக கோயில் கட்டி அது சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்து மக்கள் ஒரு ஆன்மீக முறையில் ஒழுக்கமான முறையில் நடப்பதற்காக இதை ஏற்படுத்தினார்கள். அடுத்து அதே 9 கிரகமும் நம்ம வீடுகளிலே இருக்கிறது. சூரியன் தந்தை, சந்திரன் தாய், சகோதரன் செவ்வாய், புதன் மாமன், குரு அவன் பேர் பிள்ளை, சுக்கிரன் மனைவி, சனி ஆயுள்காரகன், ராகு பாட்டன், கேது பாட்டி. இப்போ எங்கே வந்து விட்டோம்? அந்த கிரகத்தை கோயிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்ட அந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் பயன்படுத்துவதற்காகத்தான்
நாம் இந்த ஜோதிடத்தை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிடத்திலே அஷ்டவர்க்க கணிதம் என்று ஒரு கணிதம் இருக்கிறது. இது எல்லா நூல்களிலும் இருக்கிறது. எல்லா பெரிய பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் ஜோதிடர்களும் இதை பற்றி கூறினார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இந்த கணினி பொறி கண்டுபிடிக்காத காரணத்தால் இந்த கணக்கை போடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒருவன் ஜோதிடம் பார்க்க வந்தால் 2 நிமிஷத்தில் பலன் சொல்லிக்கிறோம். இது ஒரு கணிதம் எடுப்பதற்கே 1 மணி, அதை விளக்குவதற்கு 1 மணி 2 மணி நேரமாவது ஆகும். அதற்காக இதையெல்லாம் ஜோதிடர்கள் பயன்படுத்தவில்லை. மற்ற பல வித்தியாசமான கணித முறைகளை கண்டுபிடித்து ஜோதிடத்தில் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கணிதத்தை ஒரு 4 ஸ்டெப்பு தான் எழுதணும். அது போர்டில் போட்டால் கால அவகாசமே இல்லை. நானும் காலம் கடந்து வந்துவிட்டேன். ஆகையினால் இந்த பாடத்தை நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் ஞாபகமாக பேப்பரில் குறிச்சிக்கலாம். உதாரணமாக உங்கள் ஜாதகத்தையே கட்டம் போட்டு லக்கினம் எந்த 9 கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கிறது என்று நீங்கள் அதில் குறித்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தையே, இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம், இல்லையா உதாரண ஜாதகம் நாம் இப்போ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடலாம். உங்கள் ஜாதகத்தையே அந்த ராசி கட்டை மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள். அம்சம் கூட வேண்டியதில்லை, கிரக பாதாச்சாரம் வேண்டியதில்லை. எழுதிட்டேன்னு சொன்னால் தான் அப்புறம் ஸ்டெப்பு ஆரம்பிக்கணும். ஒரு கட்டம் போட்டுக்கணும். இங்கே இருந்துச்சுன்னா ஈஸியாக ஸ்டாண்ட் இருந்தால் அதை போட்டு வச்சிடலாம். எழுதிட்டிங்களா? சரி. இந்த அஷ்டவர்க்க கணிதத்தை பாரம்பரிய ஜோதிடர்கள் பகல்கள் 48, சூரியன் பகல்கள் 48, சந்திரனுக்கு பகல்கள் 49, செவ்வாய்க்கு பகல்கள் 39, புதனுக்கு பகல்கள் 54, குருவுக்கு நம்பர் 56, சுக்கிரனுக்கு பகல்கள் 52, சனிக்கு பகல்கள் 39. இந்த 7 கிரகத்திற்கும் அதை கூட்டினால் மொத்தம் 337. இது பஞ்சாங்கத்தில் இருக்கிற, திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கிற இந்த கணக்கு. அதே போல் எல்லா புக்கிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு இத்தனை நம்பர்னு கொடுத்துருக்காங்க.
அது ஏன் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க வேண்டியது. எழுதிட்டாங்க, இந்த கிரகத்துக்கு தான் நம்பரு, அதை வச்சு அவங்க கால்குலேஷன் பண்ணி பலன்களை சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் அதை வழியை பின்பற்றணும், அவ்வளோதான். மொத்தம் 337 பலர்கள். இந்த 337 பலர்கள் மையமாக வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே சொல்லலாம் என்று கணித முறை இருக்கிறது. அதில் நாம் இப்பொழுது அவ்வளவு எடுத்து கொண்டு போனால் கால நேரம் போதாது என்ற காரணத்தினால் வந்ததற்காக இந்த அஷ்டவர்க்கத்தை வைத்து ஒரு குறிப்பாக அது ஏன் இந்த அஷ்டவர்க்க கணிதம் இப்போ தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்குது, 2வது ஒருத்தர் சிம்ம லக்னம், அந்த சிம்ம லக்னத்துக்குரிய சூரியனும் 7ல் இருக்கான், செவ்வாயும் 7ல் இருக்கான். இது தோஷம்னு நல்லா தெரியுது. 2வது வீட்டுக்குரியவனும் 7ல் இருக்கான், செவ்வாயும் 7ல் இருக்கான். அப்போ தோஷம்னா இது எப்படி இந்த திருமணத்தை நடத்த முடியும், இதை நடத்தலாமா நடத்தக்கூடாது, இவனுக்கு அந்த ஜாதகம் என்கிட்ட வந்த உடனே இவனுக்கு திருமணமே நடக்காது என்று சொன்னேன். அதே போல் அவன் திருமணமே செய்து கொள்ளவில்லை. உடனே அவன் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த பையன் ஒரு பொண்ணு ஐசு வந்தாலுமான்னா, ஐசிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு இருக்காது, அவனுக்கு தார தோஷம் உண்டு, இன்னொரு கல்யாணம் தான் பண்ணணும். அப்படி பண்ணுறதும் ஒரு தார தோஷம் உள்ள பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லி தெளிவாக சொன்னேன். அதே மாதிரி போய் வேறு இடத்துல பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. இந்த மாதிரி கணிதத்தில் தான் அந்த மனைவி நல்லவள் மனைவி ஆகாதவள் என்பதை இந்த கணிதத்திலே ஈஸியாக நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த கிரக ஆராய்ச்சிகள், கிரக சார பரிவர்த்தனை, அதை கூட சேர்ந்தது பார்த்தது, இவ்வளவு நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போகாமல் இந்த கணிதமே அந்த பலன்களை நாம் தெளிவாக சொல்லலாம். இப்பொழுது கூடுமான வரைக்கும் அது எந்த அளவுக்கு கூட சொல்ல முடியுங்கிறது கொண்டு வரேன். இப்போது அந்த இந்த 7 கிரகத்திற்கும் அஷ்டவர்க்க பலன்கள் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டேன். அடுத்தது அந்த நம்ம ஜாதகத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறானோ, சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டிலிருந்து 8 சூரியன் கணிதம்னு ஒரு கணக்கு இருக்குது, அஷ்டவர்க்க கணக்கும். அதில் அந்த சூரியனுக்கு மட்டும் சூரியனுடைய கணக்கு 8, சந்திரன் கணக்கு 4, செவ்வாய் கணக்கு 8, புதன் கணக்கு 7, குரு கணக்கு 4, சுக்கிரன் கணக்கு 3, சனி 8, லக்னம் 6. இந்த லக்னமும் சேர்த்தால்தான் 8 அஷ்டவர்க்கம். இப்படி இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த 48 நம்பரை அப்படியே பிரித்து கொடுக்கிறார்கள். அதுவும் புஸ்தகத்திலே இருக்கிறது. அந்த சூரியனுக்கு சொன்ன அந்த 48 நம்பரையும் இந்த 9 கிரகமும் சேர்ந்து கொடுத்த பலன் தான் அந்த 48. அதே போல் இந்த 9 கிரகமும் சேர்ந்து 8 கிரகமும் சேர்ந்து கொடுத்தது தான் சந்திரனுடைய கணக்கு. இப்படி தனியாக நம்ம மறுபடியும் பிரித்து போட்டுட்டு வரணும். சூரியனுக்கு தனியாக, சந்திரனுக்கு தனியாக, இப்படி இந்த 7 கிரகத்திற்கும் அந்த கணிதங்களை போட்டு இது ஏன் தனித்தனியாக பிரித்து போடணும், இதான் 48 58 கொடுத்துட்டோமே, அப்புறம் ஏன் இந்த 48 இந்த 9 கிரகமும் ஆளுக்கு 4 3 5ன்னு சேர்த்து நன்மையை சேர்த்து கொடுக்குது அந்த சூரியனுக்கு அப்படிங்கிறது கணிதம். அது கணிதம்தான். அந்த நம்பர் படி நம்ம சூரியனிலிருந்து சூரியனுடைய 8 பரலையும், சந்திரனிலிருந்து சந்திரனுக்குடைய பரலையும், இப்படி அந்த லக்னத்தை சேர்த்து அந்த 8 பரலையும் சேர்த்து போட்டால் இப்பொழுது ஒரு சூரியனுடைய ஒரு கணக்கு இதை அப்படியே நீங்கள் கீழே குறிச்சிங்க உங்கள் லக்னம், அதை போய் நீங்கள் ஆராய்ச்சி மொழி பண்ணிக்கங்க. இப்போ அடியில் என்ன சொல்கிறேன்னா, சூரியனுக்காக சூரியனுடைய கணிதத்தில் 12 வீட்டுக்கும் ஒரு 2 வீடு வரும், ஒரு 2 வீடு வராது. அப்புறம் இது மாதிரி கணக்கு பண்ணால் 12 வீட்டில் 8 வீட்டுக்கு தான் அந்த சூரியன் பலன் கொடுக்குறார். சூரியனுடைய கணக்கிலே சூரியனுக்கு 8, சந்திரனுக்கு 4, செவ்வாய்க்கு 8, புதனுக்கு 7, குருவுக்கு 4,
சுக்கிரனுக்கு 3, சனிக்கு 8, லக்னத்துக்கு 6, மொத்தம் 48. இது ஏன் இப்படி தனியாக பிரித்து போடணும் அப்படின்னு சொன்னால், இந்த 12 கட்டத்திலையும் இந்த கிரகத்துக்கு இந்த நம்பர்களை போட்டு ஆக்ட் பண்ணிட்டு வரும்பொழுது அது எல்லாத்தையும் இந்த டோட்டலில் கூட்டினாலும் 48, இந்த அடி டோட்டலில் கூட்டி போனாலும் 48 வந்துடும். இது மட்டும்தான் ஒரு பாடம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சூரியனுடைய கணக்கில் அந்த 48க்கும் அந்த 7 கிரகமும் பிரித்து கொடுக்கக்கூடிய பலன் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த பிரித்து கொடுக்குற பலன் தெரிஞ்சால் தான் ஒருவனுக்கு ஜாதகத்தை நாம் சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக சார் யாராவது ஒருத்தர் வாங்க, சும்மா நம்பர் சொல்கிறது தான், யாராவது ஒருத்தர் வரலாம். இந்தாங்க, அந்த பக்கம் அந்த சொல்கிறாங்க பாருங்க. சூரியனுக்கு அந்த ரவுண்ட் அடிச்சுங்க எத்தனை நம்பர்? இந்த சூரியன் 48க்கு அதில் ஒரு ரவுண்டு அடிச்சிருப்போம் பாரு, அதுதான் சூரியனுடைய கணக்கு. இல்லைங்கண்ணே, இந்த 48 போட்ட பிறகு சூரியனுக்கு நேராக வர நம்பர் 4. அப்படி சூரியனுக்கு மொத்தம் 48. அதில் சூரியன் அந்த ஜாதகத்தில் நமக்கு எங்கே சூரியன் இருக்குதோ அந்த சூரியன் இருக்கிற கட்டத்துக்கு 4 வருது. அதுபோல் உங்களுக்கு வேறு வரும், அந்த கணக்கெல்லாம் போட்டால் வேறு வரும். அதேபோல் சந்திரனுக்கு 5, அடுத்தது செவ்வாய்க்கு 4, புதனுக்கு 5, குருவுக்கு 4, சுக்கிரனுக்கு 3, சனிக்கு 3. இதுபோல் இந்த சனி வரைக்கும் இந்த சூரியனுக்கு 48க்கு போட்ட மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம டோட்டல் பண்ணி புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. அதை போட்டு அந்த அடி டோட்டல் இருக்கு இல்லையா, அந்த அடி டோட்டலில் அப்படியே மேசம் முதல் மீனம் வரை அப்படியே குறிச்சிட்டே வரணும் அந்த சூரியனுடைய கணக்கில். அதே போல் சந்திரனுக்கு அடியில் இருக்கிற டோட்டல் அப்படியே போட்டு வரணும். இதுதான் அந்த பலன் கணக்கு. சூரியன் தந்தை. இப்போது இந்த பலன்களில் 48 என்பது சூரியனுடைய மொத்த கணக்கு, 49 இருக்குது சந்திரனுடைய மொத்த கணக்கு. சூரியனுக்கு மட்டும் தனியாக போட்டுக்கொள்கிறோமே 48. அந்த 48ல் 12 கட்டத்துலேயும் 4, 3, 5ன்னு வந்தால் 48. அதில் அந்த சூரியனுக்கு நேராக வரக்கூடிய நம்பரு 4 நம்பரு. இதுதான் உங்களுக்கு போல்டு இருந்தால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த கட்டத்தை மட்டும் போட்டிருந்தால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுங்க, மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொல்கிறேன். அடுத்தது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் 48 சந்திரன் 49 அப்படிங்கிறத அப்படியே எல்லாத்தையும் கூட்டி போட்டால் சர்வாங்க அஷ்டவர்க்கம்னு வரும். சர்வாங்க அஷ்டவர்க்கம் 337 வரும். அந்த 337ம் அந்த ராசி கட்டம் நீங்கள் போட்டுறீங்களே, அதில் அந்த கணக்கு அந்த 12 வீட்டுக்கும் பலன்கள் போடணும். பாருங்க, இந்த ஒவ்வொன்றுக்கும் போட்டுட்டு வந்தோம். இதெல்லாம் சேர்த்து மொத்தம் கட்டணும். இந்த மொத்தத்தை கூட்டினால் 337. இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய கணக்கை கூட்டினால் 48, 49 வரும். அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம கணக்கு போடும்போது அந்த சந்திரனுக்கு நேராக அடியில் என்ன நம்பரு, அந்த புதனுக்கு நேராக அடியில் என்ன நம்பரு, அதை தனியாக இது மாதிரி கொஞ்சம் குறிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கூட என் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் போட்டிருக்கேன். நான் குறைஞ்சது 10 வருஷம் கம்ப்யூட்டரில் போட்டு தான் ஜாதகம் சொல்லியிருக்கேன். 200 ரூபாய்க்கு மெலிசாக 200 ரூபாய்க்கு ஜாதகமே கையில் கொடுத்துருவேன். அந்த பலன்களையும் கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போது சார் கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு
இப்போ நான் சொன்னது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மொத்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சூரியனுக்கு மட்டும் தனியாக கணக்கு எடுக்கும்போது அதனுடைய அடியில் இருக்கிற நம்பர்லாம் கூட்டினா 48 வரும்னு சொல்லிக்கிறேன். இந்த 12 வீட்டுக்கும் அதில் சூரியன் இருக்கிறதுக்கு நேராக கீழே என்ன நம்பர் வருதோ அதுதான் சூரியனுக்குடைய வலு. சூரியனுக்குடைய வலுவு சரிங்களா? அப்போது அந்த நம்பர் மட்டும் சூரியனுக்கு தனியாக, சந்திரனுக்கு தனியாக, புதனுக்கு தனியாக, குருவுக்கு தனியாக அப்படி குறிச்சிக்கணும். குறிச்சிக்கிட்டால் அந்த பையனுடைய ஜாதகத்தில் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இதை நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் போய் அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஒரு புக்கில் தனியாக ஆராய்ச்சி பண்ணினால் இந்த 4-3 என்று சொன்ன நம்பரு எப்படி பலன் சொல்லணுங்கிறதுக்கு இப்போ ஒன்று எழுதிக்கிங்க. இந்த 7 கிரகத்திற்கும் 1, 2, 3 நம்பர் வருதுன்னு வச்சுங்க. சூரியனுக்கு 1 நம்பர், 1 நம்பரு, 2 நம்பர், 3 நம்பர் வந்தால் அந்த தந்தையினால் உபயோகம் இல்லை. அந்த தந்தை அந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான். இப்போ ஒருத்தர் தந்தை சரியில்லைங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் சரியில்லை. அது 4 வந்தால் அவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அப்படின்னா ஒரு 600 ரூபா சம்பாதிச்சா 300 ரூபா அவன் செலவு வச்சுக்கிட்டு 300 ரூபா கொண்டாந்து கூட்டு கொடுப்பான். 4 நம்பர் எந்த கிரகத்துக்கு 4 நம்பர் வந்தால் சமம். 4க்கு கீழே வந்தால் எந்த கிரகத்துக்கு 4 கீழே வருதோ அந்த கிரகம் வீட்டில் உள்ள நபர்களுக்கு நன்மை இல்லைன்னு அர்த்தம். 4க்கு மேலே இருந்தால் அது யோகத்தை செய்யும். இப்போ இதை மட்டும் நீங்கள் குறிச்சிக்கலாம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் வரிசையாக எழுதிக்கிங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குருன்னு வரிசையாக எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த இந்த பலன், மொத்த பலன் சொல்கிறேன், அதை எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே புக்கு நீங்கள் போய் தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே 7 கிரகத்தையும் எழுதிக்கிங்களாமா? ஏம்மா சார் 7 கிரகம் எழுதிட்டிங்களா? ஏழு கிரகத்தையும் எடுத்துங்க. அந்த கிரகத்துக்கு 7 கிரகத்துக்கு நேராக 1, 2, 3 நம்பர் போட்டு அப்படியே வட்டம் போட்டுக்குங்க. 1, 2, 3 பலன் இல்லைங்கிறது. சூரியனுக்கு நேராக 1, 2, 3 போட்டுங்க. அதை அப்படியே சுழிச்சிடுங்க. 4 போட்டால் சமம்னு போட்டுங்க. அப்படியே ஒரே கிரகத்துக்கு நெட்டாக எழுதுங்க. சூரியனுக்கு 1, 2, 3 பலன் இல்லை, 4 சமபலன். 4 சமபலன். அதே சூரியனுக்கு இப்போ சொல்ல போகிறத நீங்கள் பலத்தை சொல்ல போகிறீங்க. 5 வந்தால், சூரியனுக்கு 5 வந்தால் புத்திர பாக்கியம், பொருள் விருத்தி, ஆலய அணிகலன்கள் சேரும். சூரியனுக்கு 5 இருந்தால். 6 இருந்தால் வாகனம், வருவாய், ஆரோக்கியம் ஏற்படும். தந்தைக்கு இது சொல்கிறதெல்லாம் தந்தைக்கு. அடுத்தது 6 வந்தால் வாகனம், வருவாய், ஆரோக்கியம், வெற்றி, உயர்ந்த வாழ்வு. 6 நம்பர் சூரியனுக்கு வந்தால். 7 நம்பர் வந்தால் பொருள், செல்வம், கீர்த்தி, புகழ், உயர் பதவி, பட்டம், பதவி. 8 வந்தால் பார்வோற்றும் சாதனை படைப்பான். பார்வோற்றும் சாதனை படைப்பான். இதுதாங்க இந்த சூரியனுடைய உள்ள பலன். சூரியனுடைய தனியாக கணக்கு எடுத்துட்டு அந்த சூரியனுக்கு மொத்தம் 8 பலன். அதில் 1, 2, 3 வரைக்கும் அந்த நம்பர் வந்துருச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை தந்தை. 4 இருந்தால் சமம். 5, 6, 7, 8 இருந்தால் இருக்க தந்தை உயர்வான அந்தஸ்தில் இருப்பான் என்பதை தெரிந்து சொல்ல முடியும். அப்போ நல்லவனா கெட்டவனான்னு இப்போ சொல்லிடலாம். தனியாக ஓகே சார், தேங்க்ஸ். இன்றைக்கி சொன்னால் நின்றுட்டேங்க. சந்திரனுக்கு அதே போல் அந்த 3 வரைக்கும் சரியில்லை, 4 சமம்,
ஒரு தாய் நல்லவளா கெட்டவளான்னா 4 இருந்தால் தம்பி உங்கள் அம்மா வந்து நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை சமமாக தான் இருப்பா எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஆனால் அதே 5 வந்தால் மன மகிழ்ச்சி, அதிகாரம், பதவி உண்டாகும். 6 வந்தால் உயர்ந்த வாழ்வு. 7 வந்தால் ஆன்மீகம், சாஸ்திரம், நல்ல நடத்தை உள்ளவள். 7, 8 வந்தால் சுகபோகமான வாழ்வு, செல்வம், செல்வாக்கு உள்ளவள். இப்போ இந்த பலனை வச்சு தாயினுடைய பாயிண்ட்டு சொல்லலாம், அங்கே தந்தையினுடைய பலனை சொல்லலாம். அதே தான் செவ்வாய்க்கு எடுத்துக்கொண்டால் அந்த 1, 2, 3 சகோதரனுக்கு 3 வரைக்கும் அவன் சரியில்லை. 4 அவன் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, அவன் சமமாக இருப்பான். அந்த செவ்வாய் 5க்கு உயர்ந்த வாழ்வு. பையனுக்கு செவ்வாய் சகோதரனுக்கு 5 நம்பர் வந்தால் அவன் நல்ல உயர்ந்த வாழ்க்கையில் இருப்பான்னு சொல்லலாம். 7 அரசாங்க பதவி, பரிசு பட்டம் பெறுவான். 7 சகோதரன் நன்மை, அந்த குடும்பமே அவனால் நன்மையாக இருக்கும். 6 அரசாங்க பதவி, பரிசு பட்டங்கள்லாம் வாங்கிட்டு வருவோம். இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் போயிட்டு பட்டம் பதவி வாங்கிறது அதுதான். சகோதரன் நன்மை, 7 சகோதரன் நன்மை, குடும்பம் சுகமாக இருக்கும். 8 வந்து சத்துருக்கள் நாசம், எதிரிகளை ஜெயிப்பான், உல்லாச வாழ்க்கை வாழ்வான். 8 நம்பர் செவ்வாய்க்கு இருந்தால். இப்போ இந்த நம்பர்களை வைத்துக்கொண்டே இந்த கணிதம் போல தெரிந்து விட்டால் அந்த நம்பரை வைத்து கொண்டால் நம்ம பையன் பேச்சு கேட்பானா, எங்கம்மா 3 நம்பர் தான் வந்துடுது, அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டாமான்னு சொல்லலாம். அதே ஒரு 5 நம்பர் இருந்தால் அவன் உங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி செய்வான், அவங்களுக்கு நல்லவனாக இருப்பான், அப்படி சொல்லலாம். இதுதான் இந்த பலன். இப்போ நாம் அங்கங்கேயும் தேடிட்டு கிடக்கிறத விட இந்த கணக்கை போட்டுவிட்டு இந்த தனித்தனியாக ஒரு கிரகத்துக்கு என்ன நம்பர் வருகிறதோ அதுதான் தலைவிதி. அதே போல் புதன் 1, 2, 3 நன்மை இல்லை. 4 இருந்தால் நன்மையும் தீமையும். 5 இருந்தால் சர்வ சரண ஆதரவு, உல்லாச வாழ்க்கை. 7 இருந்தால் சுகபோகமான வாழ்க்கை. 8 இருந்தால் அரசாளும் வாய்ப்பு. புதன் அரசாளும் வாய்ப்பு. 8 நம்பர் இருந்தால் அவன் கணக்கு பிள்ளை, ஆசிரியர், இந்த மாதிரி நல்லவனாக இருப்பான். அப்புறம் அந்த காரகத்தினுடைய தொழிலை நம்ம சேர்த்துக்கணும். நல்லவன் கெட்டவன் என்று சொல்வதோடு மறுபடி புதனுக்கு என்ன காரகத்துவம். 8 நம்பர் வந்துவிட்டால் புதன் படிப்பை கொடுப்பான், ஒரு உத்தியோகத்தை கொடுப்பான், ஒரு நல்ல வழியை செய்வான், மற்றவர்களுக்கு வழிகாட்டுவான். அப்படின்னு நம்ம எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசலாம். அதே போல் குரு 1, 2, 3 வரைக்கும் குரு நல்ல சரியில்லை. 4 நம்பர் குருவுக்கு வந்தால் நன்மையும் தீமையும். 5 நம்பர் குருவுக்கு வந்துவிட்டால் வெற்றி புகழ் ஏற்படும். 6 வந்தால் குருவுக்கு 6 நம்பர் கொடுத்தால் வீடு, நிலம், வாகனம், ஆதாயம் உண்டாகும். 7 வந்து செல்வம், செல்வாக்கு, யோகம் ஏற்படும். 8 இருந்தால் சுகபோக வாழ்க்கை, ஆனந்த வாழ்க்கை, அதிக செல்வ வசதிகள் ஏற்படும். 8 நம்பர் குருவுக்கு இருந்தால் பையனுடைய உயர்ந்த நிலையும் பேசலாம், குடும்பத்திலே செல்வ நிலையும் பேசலாம். அடுத்தது சுக்கிரனுக்கு அதே போல் தான். ஒரு சோசி கேட்க வரோம், தாய் தப்பு வர்றாங்க, என் பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை எப்படி இருப்பார் கேட்குறான். அப்போ அந்த சுக்கிரனுடைய கணிதம், இப்போல்லாம் கணிதம் வந்து கைபேசியிலே எடுத்துக்கலாம். அந்த அஷ்டவர்க்கத்தை அதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அந்த கணிதத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 1, 2, 3 நம்பர் அந்த பொண்ணுக்கு வந்து விட்டால் சரியில்லை தான். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் தான் அதை வச்சு ஏன்னா அவனுக்கு மனைவியே கிடைக்காது, பட் மனைவி கிடைக்குது, அதை இவனுக்குள்ள திறமை வச்சு அதை காப்பாற்றணும். இதுதான் அந்த மனைவி போயிடும். உனக்கு வலு இருக்குது, மனைவி ஸ்தானம் வலு இல்லைன்னு செய்ய முடியும். அப்படி பேசணும். இதில் 4 நம்பர் சமம். 5 நம்பர் இருந்தால் நட்பு, நன்மை, நல்லோருடைய உதவி பெறுவாள்.
6 இருந்தால் காதல், கழிப்பு, சரசம், உல்லாச வாழ்க்கை. 7 ஆவரண லாபம், நவரத்தின யோகம். 8 இன்ப வாழ்வு, சுகபோகமான வாழ்க்கை வசதி. இவ்வளவும் மனைவிக்கு சொல்லலாம். அப்புறம் சனி ஆயுள்காரகன், அவரும் அதே போல தான். 1, 2, 3 நம்பர் இருந்தால் கொஞ்சம் அடிக்கடி நோய்க்கு வரும். அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது அது இப்போ அதெல்லாம் இன்னும் வெல்ல. அதே சனி பகவான் அது நோயாளி 12 விரைத்தில் இருக்கான்னு வச்சுக்க. அது 1, 2 இருந்தால் அப்புறம் சரியாக இல்லை. அது 4 இருந்தால் சமம். 5 சகல சம்பத்து சனியை கொடுக்கிறார். 6 கீழ் மக்களுக்கெல்லாம் தலைவனாக வருவான். 7 ஆள் அடிமை வாகன யோகம், அவனுக்கு பல பேர்கள் வேலை செய்வார்கள். 8 பாராளும் பாக்கியம். 8 நம்பர் சனி பகவான் கொடுத்து விட்டால் அவன் பாராளும் அவனுக்கு தான் பட்டம் பதவி நம்ம கேட்கலாம், தலைவர் நிற்கலாமா போகலாம்னு. 8 நம்பர் சனிக்கு வந்து விட்டால் அவன் கண்டிப்பாக நான் 2-3 பேருக்கு சொல்லி ஜெயிச்சிருக்கான். 8 நம்பர் சனி பகவான் வந்திருக்கிறான். அவன் அரசாலும் தகுதி இருக்கிறது என்று சொல்கிறான். இதுதான் இந்த 9 கிரகத்தினுடைய தனித்தனி அஷ்டவர்க்கத்தை எடுத்தால் அந்த அஷ்டவர்க்கத்திலே 12 நம்பர்கள் வரிசையாக வரும். அதில் சூரியனுக்கு நேராக கீழே வந்த டோட்டல் தான் சூரியன். சந்திரனுக்கு நேராக சந்திரன் நம்பரும். அந்த நம்பருக்கு தான் இதில் பலன் எழுதியிருக்கிறேன். அந்த பலனை தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சொல்லாத போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடிய கணக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரலான கணக்கு சொல்கிறேன். இந்த கணக்கு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் அதிகமான நன்மையாக அவன் பாராட்டுவான், நம்மளை அதிகமாக பாராட்டுவான். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் ராசி கட்டம் போட்டிங்கள, உங்கள் ராசி கட்டம் அதே போல் கீழே ஒரு கட்டம், ஒரு ராசி கட்டம் போடுங்க. கிரகத்தை போடாமல் முன்னே உங்கள் கிரகத்தை போட்டிங்க, அதுக்கு போய் நீங்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்பொழுது நான் சொல்வது சர்வாங்க அஷ்டவர்க்கம். அது ஒரு கட்டத்தை போட்டுங்க. அந்த கட்டத்தை போட்டுக்கிட்டா இதுதான். இது ஒன்று முக்கியமாக தெரிஞ்சால் போதும். பாருங்கம்மா, இப்போ நான் சொல்ல போகிறது வேறு ஒருத்தர் புக்கில் இருக்கிற ஜாதகத்தையோ இல்லை உங்கள் ஜாதகத்தை ஒருத்தரையோ கூட இப்போ நான் கேட்டது கூட இப்போ கம்ப்யூட்டர்லேயே பதிவு பண்ணி கூட பேச முடியும். அதை அடுத்தாவில் பேசுவோம். இப்போ உதாரணத்துக்காக என்னுடைய ஜாதகத்திலேயே உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க போகிறேன். அந்த தனியாக ஒரு கட்டம் போட்டிங்களாம்மா, மேசத்துக்கு 30 நம்பர் போடுங்க. மேசத்துக்கு 30 நம்பர் அப்படியே வரிசையாக வரணும். 30, 31 ரிஷபம், 42 மிதுனம், 42 மிதுனம், கடகம் 30, சிம்மம் 24, கன்னி 20, துலாம் 28, விருச்சகம் 24, தனுசு 30, மகரம் 31, கும்பம் 21, மீனம் 26. இப்போ பாருங்கள், இது என்னுடைய ஜாதகம். ஏன்னா சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு சொல்லிட்டா, மேசம் 30, ரிஷபம் 31. இதுபோல் உங்கள் ஜாதகத்தில் கம்ப்யூட்டர் போட்டு கூட இந்த டோட்டல் எடுத்து பாருங்கள். நாளைக்கே ஜோசியம் வந்துடும். மேசம் சார் எழுதிங்களா? மேசம் 30, ரிஷபம் 31, மிதுனம் 42, 2 கடகம் 30,
சிம்மம் 24, கன்னி 20, துலாம் 20, கன்னி 20 சார் 20, துலாம் 28, துலாம் 28, விருச்சகம் 24, தனுசு 30, மகரம் 31, கும்பம் 21, மீனம் 26. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மூலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக கூட்டி பாருங்கள், 337 வரும். எல்லாத்தையும் அப்படியே கூட்டி மொத்தமாக சொல்லுங்கள். வந்துருச்சுங்களா? சரிங்க. இதுதான் நாளைக்கு உங்கள் ஜாதகத்தில் கம்ப்யூட்டர் கொடுத்தா இந்த மாதிரி சர்வாங்க அஷ்டவர்க்கம்னு வரும். இது உங்கள் ஜாதகத்தில் வந்துடும். அதை இந்த 12 கட்டத்தையும் எழுதிக்கங்க. இந்த 12 கட்டத்துக்கு இந்த 337 நம்பருக்கு உண்டான பலன் சொல்கிறேன். அடுத்ததுக்கு 3 பாயிண்ட் இதில் சொல்ல போகிறேன். 3 பாயிண்ட் இப்போ சொல்கிற பாயிண்ட் பாருங்கள். லக்னம் சிம்மம் எனது. சிம்ம லக்னத்தில் என்ன நம்பர் பாருங்கள். இந்த 337 இந்த 9 கிரகத்துக்கு எழுதி மொத்தம் கட்டிட்டோம். இந்த 337 வந்துடுச்சு. அந்த 337 இப்போ 12 லக்கணத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. லக்கணம் முதல் 12 பாகத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ லக்கணம் தான் உயிர். சிம்ம லக்கணம். லக்கணத்தில் வந்து என்ன நம்பர் இருக்குங்க? 24. அதே 8வது வீட்டில் என்ன நம்பர் பாருங்கள். சிம்மத்திலிருந்து 8வது வீடு 26. தமிழில் சொல்லுங்கள், எல்லாரும் புரிய மாதிரி. 26. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனுடைய ஆயுளை ஒன்றாம் இடத்தை வைத்து சொல்லணும். அதில் குறையுதுன்னா 8ஆம் இடத்தை வைத்து சொல்லணும். ரெண்டுலேயும் குறையக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுலேயும் 20க்கும் கீழே குறைஞ்சாலும் ஆயுள் இல்லை தான். லக்கணத்திலேயோ 8வது வீட்டிலையோ 20க்கும் கீழே போகக்கூடாது. 20 to 25, 24 வரைக்குமே மத்தியம். 25க்கு மேலே இருந்தால் அது பூரண ஆயுசு. இது ஆயுள். இது இடத்தை வச்சு பேசுகிறோம், லக்கணத்தை வச்சு பேசுகிறோம். 12 பாயிண்ட்டையும் சொல்லிட்டு வரேன். லக்கணம் உயிர், அது 24, அது 8ஆம் இடம் 26. இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஆயுள் கட்டி, ரெண்டுலேயும் இருந்தாலும் நல்லது. ரெண்டுலேயும் 20க்கு கீழே குறையக்கூடாது. அது நோய் நொடி இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது உயிரை பற்றி. 2ஆம் இடம் கல்வி. கல்வி என்ன 20,000க்கு அந்த காலத்தில் எஸ்எல் சொல்ல சரி, டிகிரிக்கு போகல. அப்போ 25க்கு மேலே போயிருந்தால் பெரிய டிகிரிலாம் படிக்கலாம். இதை 20க்கும் 25க்கும் நடு மையத்தில் இருப்பதால் நடுத்தரமான பள்ளி, அதுக்கும் கீழே லோ கிளாஸ் அப்படி வச்சுங்க. அடுத்தது இந்த 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். நம்பர் அதிகமாக இருக்குங்களா? அப்போ சகோதர பலம் உண்டு. 25க்கு மேலே வந்தால் சகோதர பலம் உண்டு. அப்படி சகோதரன் வந்தால் அவன் என்ன செய்வான்? என்னை விட அவன் கெட்டிக்காரனாக இருப்பான். எனக்கு 24, அவனுக்கு நம்பர் அதிகம். அதனால் என்னை விட சகோதரன் கெட்டிக்காரனாக இருப்பான். சரியா? இப்போ அவனுக்கு குறைவாக போய் நமக்கு அதிகமாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வருவான், உதவி கேட்டு வருவான். இப்போ தம்பி உயர்வாக இருந்தாலும் நாம் போய் கேட்டு கொடுக்காத கூட இருப்பான். காரணம் மனைவி வந்துவிடும் அவனுக்கு, அதில் சிக்கல் ஏற்படும் இல்லையா? அப்புறம் 4ஆம் இடம் 1, 2, 3 4ஆம் இடம் 24 வாழ்க்கை வசதி. இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். 15 ஏக்கர் நிலம் நான் வாத்தியார் வேலைக்கு வந்து வாங்கினேன். எனக்கு பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கவும் கல்யாணம் பண்ணவும் அந்த நிலத்தை விற்று செலவு பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம், பேரன், பேத்தி எல்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டாங்க நிறைய. ஆகையினால அந்த வசதி வாய்ப்பு 4ஆம் இடம் வசதி வாய்ப்புகள் அங்கே 25க்கு மேலே இருந்தால் யோகம் இருக்கும். அங்கே ஒரு நடுத்தரம் தான்.
அதே போல் 5ஆம் இடத்தில் எத்தனை நம்பரு? அதான் புத்தர் பாக்கியம். அதான் 25க்கு மேலே வந்துடுச்சுல்ல. அப்போ நிறைய பிள்ளைகள் உண்டு. எனக்கு 3 பையன், 3 பொண்ணு 2 பையன். ஆனால் பிள்ளைகள் சுகம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை இந்த நம்பரை வச்சு தான் புத்திர பாக்கியத்தை பேசுது. அடுத்தது 6ஆம் இடம் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய இடம். ஆனால் 6ல் ஒரு நம்பர் அதிகமாக இருந்தால் அது வேலை வாய்ப்பினால் நன்மை ஏற்படும்னு சொன்னோம் இல்லையா? அதே போல் 10ஆம் இடத்துல பாருங்கள் நம்பர் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இங்கே நம்பர்கள் அதிகமாக இருந்தால் அவன் வேலைக்கு போகலாம். அதனால் வாத்தியாராக போயிட்டோம். அடுத்தது 7ஆம் இடம் பாருங்கள், கம்மியாக இருக்குது நம்பர். 7ஆம் இடம் 21. 7ஆம் இடம் 21. அந்த 7 கூடிய சனி பகவான் எனக்கு மிதுனத்தில் போய் 42 நம்பரில் இருக்குது. 7ஆவது வீட்டில் இருக்க வேண்டிய சனி பகவான் மிதுனத்தில் போய் 42 பரல் இருக்கிறது. ஆனால் மனைவிக்கு பரல் குறைஞ்சதுனால் மனைவி இல்லை. ஆனால் அவளால் வசதி வாய்ப்புகள் ஏராளமாக வந்தது. எனக்கு அவங்களாலும் நகை நட்டும்ட்டு ஏன பானம் பாத்திரங்கள்லாம் ஏராளமாக வந்து விட்டது. மனைவிக்கு நம்பர் கம்மி. ஏன்னா என்னுடைய ஜாதகத்தை சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்லுவேன். இது பெருமைக்காக சொல்லலை. அடுத்தது 8ஆம் இடம் பாருங்கள், ஆயில் கட்டி. 9ஆம் இடம் பாருங்கள், எத்தனை நம்பர் இருக்குது? 30. பூர்வ புண்ணிய பலன். ஏதோ பெரியோர்கள் செய்து வைத்த புண்ணியங்கள் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது 10ஆம் இடம் தொழில். அதில் நம்பர் 25க்கு மேல் அதிக நம்பர் இருப்பதால் நான் ஆசிரியர் தொழில். லாபம் பாருங்கள் 42. நஷ்டம் வந்து 30. 42 ரூபா நான் சம்பாதிச்சு 32 ரூபா செலவானாலும் மீதி 10 ரூபா இந்த குடும்பத்துக்கு நான் வைத்திருப்பேன் என்பது இந்த மொத்த பாயிண்ட்டு. இந்த மொத்த பாயிண்ட்டு 337 பேசக்கூடிய பாயிண்ட்டு தான் இந்த கணக்கு. இதுபோல் உங்கள் கணக்கை இதுபோல் உங்கள் கணக்கையும் எடுக்க வேண்டும். இப்போ சொல்லக்கூடியது தான் மிக முக்கியம். நாளைக்கே ஜோசியம் வரும், இந்த கணக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். எப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? சார், மேசத்திலிருந்து 3 வீடாக கூட்டணும் நம்பரை. மேசம், ரிஷபம், மிதுனம் 3 கூட்டி போடுங்க. மேசம், ரிஷபம், அது போய் அடுத்த 3 மேசத்துலேருந்து 3 கூட்டணும். நானே சொல்லிடுறேன், பாட்டுன்னு நேர காலத்தில் நானே சொல்லிடுறேன். முதல் 3 103 வருதா? அடுத்தது 74, அடுத்தது 82, அப்புறம் வந்து 78ங்க. இருக்கா? இதை நாளையும் கூட்டினாவே 337 தான் வரும். சரியா? இது என்ன சார் கணக்குன்னு கேளுங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு சோசியத்தை பார்த்தோம்னா, இவனுக்கு கிழக்கு திசையில் பொண்ணா மேற்கு திசையில் பொண்ணான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கணக்கு இருந்தால் இப்போ போட்ட மாதிரி தான் எல்லாத்துக்கும் மேசத்துக்கு 3 கூட்டிங்க. இதில் எந்த திசையில் அதிகமாக இருக்குது பாருங்கள் நம்பரு. கிழக்கு திசை, மேற்கு திசை இருக்கா? கிழக்கு 103 வந்துச்சுமா, மேற்கு 82 வந்தா. இது எந்தாத்துக்கு கேளுங்க. எந்த திசையில், இந்த 4 திசையில் எந்த திசையில் நம்பர் அதிகமாக இருக்கோ அந்த திசையில் தான் பொண்ணு இருக்குன்னு சொல்லணும் வரவனுக்கு. ஆமாம், நீ இந்த திசைக்கு போடான்னு சொல்லணும். நீ கிழக்கு பக்கம் போ, சரி அதிகமாக இருக்குது அந்த பக்கம் போகல,
மேற்கு 82 இருக்குது. அதனால் ஒன்று மேற்கையும் போகலாம். அப்புறம் இந்த தெற்கும் வடக்கும் கம்மியாக இருக்கிறது, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணணும். இப்போ புரியுதுங்களா ஐயா? 2 பாயிண்ட் எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு செகண்டு, அதுக்கு மேலே போகக்கூடாது. இது எதுக்கு? இந்த பொண்ணு இந்த திசையில் இருக்கிறது என்று சொல்வதற்கு தேவைப்படுகிறது. ஒன்று, இந்த வீடு கட்டுகிறான், எந்த பக்கம் வாசல் வைக்கணும்னு கேள்வி கேட்குறான், அதுக்கு இங்கே அதிகமாக சொல்கிறேன். இதை பிடிப்பா சார், நான் அந்தாண்ட தட்டிக்கிறேன், பிடி. சரி, அப்படியே படிப்போம். அது கையை நீட்டி பேசி இப்போ சர்வீஸ் ஆகி போச்சு சார். இது இன்னும் எதுக்கு தேவை தெரியுமா? ஒரு வீடு கட்டுறேன், எந்த பக்கம் வாசல், இந்த அதிகமாக இருக்கிற திசையில் தான் வீடு வாசப்படி வைக்கணும். நீ என்ன வீடு கட்டினாலும் சரி, மாடி கூட கோபுரம் கட்டினாலும் சரி, இந்த ஜாதகனுக்கு இந்த அதிகமாக இருக்கக்கூடிய திசையில் தான் வாசப்படி இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு வேடிக்கை, படிக்கிறது எந்த திசை, இந்த அதிகமாக இருக்கக்கூடிய திசையில் தான் படிக்க வைக்க வேண்டும். பெண் எடுப்பது சரி, ஒரு பூமி வாங்கணும், இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு திசையிலே அல்லது மேற்கு திசையிலே வாங்கணும். ஒரு சொத்தை விற்று பண்ணணும், அவனுக்கு கம்மியாக இருக்கிற தெற்கையும் வடக்கு இருக்கிற பக்கம் விற்று பண்ணணும். அதிகமாக இருக்கிற திசை சொத்து வாங்கணும். அதிகமாக இருக்கக்கூடிய திசைக்காரன் கூட கூடிக்கிட்டு இருக்கணும், அவனால் நமக்கு நன்மை ஏற்படும். குறைவான திசையில் உள்ளவனோடு சேர்ந்தால் அவனால் நமக்கு லாபம் கிடையாது. இது இத்தனைக்கும் தேவைப்படுது. நண்பர்கள் மனைவி எடுப்பது, வீட்டு வாசல், படிக்கக்கூடிய தொழில் செஞ்சாலும் எந்த திசைக்கு போகணும், அடுத்தது இது இவ்வளவுக்கும் அந்த திசை தேவைப்படுது, இவ்வளவுக்கும் அந்த திசை தேவைப்படும். இதே வைத்துக்கூட ஒரு கிணறு வெட்ட வேண்டும் என்று சொல்கிறான் என்று சொல்லுவோம். இந்த கிழக்கோ அல்லது மேற்கு திசையிலையோ அந்த கிணறு வெட்டினால் அது தண்ணி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை உங்களுக்கு சொல்லிவிட்டால் அது ஈஸியாக சொல்லிவிடலாம். அது அடுத்த கிளாஸ். ஏன்னா எல்லாத்தையும் இதில் பூக்க முடியாது. இப்போ என்ன நான் பேசியிருக்கேன், படிக்கிற திசை, வீட்டுக்கு வாசல், பெண் எடுப்பது, நிலம் வாங்குவது, ஒருத்தனோட கூட்டாளி சேருவது, இவ்வளவுக்கு இந்த அதிகமாக இருக்கக்கூடிய திசையை நம்ம பயன்படுத்திக்கணும். சரியா சார்? சரியா? சரி, இதெல்லாம் பாருங்கள், ஈஸியாக சொல்லலாம். இப்போ நீங்கள் தான் தேடிக்கிட்டு கிடக்கணும், இது ஈஸியாக அந்த கணக்கில் சொல்லிக்கலாம். அது இப்போ சொல்ல போகிறது தான் மிக முக்கியமான கதை. இது நம்முடைய தலைவிதி. அது என்ன அப்படின்னு பாருங்கள். இது மற்றவங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ சொல்ல போகிறது நமக்கு சொல்லிக்கிறது. அது என்னென்னா, யாருக்கு லக்னமோ அந்த லக்னத்துக்கு 4 பரலை கூட்டணும். இப்போ சிம்ம லக்னத்துலேருந்து 4 பரல், 4 வீட்டு கணக்கு. அடுத்தது 4 வீடு, அது முன்னாங்க 12 வீடு. அதையும் இப்போ நான் சொல்கிறேன், குறிச்சிங்க. முதல் 4 வீடு 96, ரெண்டாவது 4 வீடு 108, மூணாவது 4 வீடு 133 சார். குறிச்சிக்கிட்டீங்களாம்மா? சொல்லுங்கள் சத்தமாக, அது 3 சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தான் இந்த கிரக கணக்கெல்லாம் போட்டு யாருக்கு எந்த லக்னமோ அது 4 வீடாக கூட்டி வந்த நம்பர் தான் இது. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை 325 75 வச்சுக்கிட்டாலும் சரி, 330 90 வயசுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம பேசுகிறது 75 வச்சுக்காகவே பெருசு, அதுக்கு மேலே இருக்கிறது ஆண்டவன் செயல். 75 வச்சுக்குவோம். அப்போ முதல் 25 நம்பர் கம்மியாக இருக்கா? அந்த 325 75 சார், முதல் 25 வயசு வரைக்கும் நம்பர் கம்மி. அப்போ அங்கே படிக்கவோ வேலைக்கு போவோ கல்யாணம் பண்ணுவோம், அங்கே சொத்து சோகம் உண்டாகாது. அடுத்தது பாருங்கள், வாலிபத்தில் நம்பர் அதிகமாக இருக்குது. வாலிபம் அடுத்த 25 50 வயசு வரைக்கும், 25 to 50. அப்போ உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிறோம், சொத்து சோகம் சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்க குட்டிங்களை சம்பாதிக்கிறோம். அந்த 50க்கு மேலே இப்போ 75. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதில் நம்பர் எத்தனை? 133. அப்போ இந்த மாதிரி நம்பர் உயர்ந்து கொண்டு போனால் அவனுக்கு ஆயுளும் உயர்ந்து கொண்டே போகும். அவன் இளமையிலிருந்து கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும். அவன் கஷ்டமில்லாத ஜீவனம் செய்வான். இது நம்முடைய தலைவிதின்னு தான் தெரிஞ்சுக்கணும்.
இது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லலாம், இது அடுத்தவங்களுக்கு நாம் சொல்லலாம். இப்பொழுது முக்கியமான இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த லக்னத்திலிருந்து 6 வீடு, அதுக்கு அடுத்த 6 வீடு, மொத்தம் 12 வீடா. முதல்ல லக்னத்திலிருந்து 6 வீடு வரைக்கும் கூட்டினால் 157. கொஞ்சம் நம்பர் மட்டும் போட்டுங்க, அப்புறம் கூட்டிங்க. லக்னத்திலிருந்து 6 நம்பரு 157. அதுக்கு மேலே அந்த 6 வீடு 180. இதை கூட்டினால் 337 இல்லையா? அப்போ இளமை 157, 50க்கு மேல் 180. அப்போ இளமையை விட முதுமையில் நம்பர் அதிகமாக இருப்பதால் தான் இந்த கடவுள் ஆயுளையும் கொண்டு போகிறார். இப்போ கடைசி வரைக்கும் பணத்தையும் வாங்கிட்டே உட்காந்துக்கிறான். பென்ஷன் என்ன புரியுதுங்களா? பணத்தையும் கொண்டு போகிறான், வயசையும் கொண்டு போகிறான். இது உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம். நமக்கு மட்டுமா, மற்றவர்களுக்கு டான்னு சொல்லிடலாம். இப்போ கணிதம் வந்து இப்போ அதுங்க ஒருத்தர் ஜாதகம் சொன்னால் கூட இப்போ கூட கணக்கு போட்டு நம்ம பேசலாம். இதனால் கால நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. இதை இந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கமாக பதில் சொல்ல முடிஞ்சது ஒரு பெரிய கஷ்டம். இது என்ன, இந்த அஷ்டவர்க்கம் போட தெரியணும், அந்த அடியில் இருக்கிற டோட்டல்லாம் எழுதிக்கணும். அதை இண்டிவிஜுவல் நம்பருக்கு முன்னே பலன் சொன்னேன், மொத்த நம்பருக்கு இப்போ பலன் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் திசைகள் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் இளமை வாலிபம் சொல்லியிருக்கிறேன். 50 வயசு வரைக்கும் எப்படி, அதுக்கு மேலே எப்படி. சில பேருக்கு இளமையில் கஷ்டமாக இருக்கும், வாலிபத்தில் யோகம் இருக்கும். சில பேருக்கு வாலிபத்தில் அதிக யோகம் இருக்கும், போக போக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவனுக்கு வரக்கூடிய மனைவி மக்கள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் வந்து சேரும். தண்ணி இருக்கு. அடுத்தது இந்த கணக்கு இந்த முடிஞ்சிச்சு. இந்த ஒரே பயணு தான். இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு லக்னத்திலே நம்பர் அதிகமாக இருந்து 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் குறைந்தால் கணவர் பேச்சை கேட்டு தான் அந்த பொண்ணு பழப்பு நடத்தணும். பெண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டா இவன் அந்த அம்மா சொல்கிறத கேட்டுனால்தான் ஆகணும், இல்லாட்டி போனால் இவன் வண்டி ஓடாது. அதே போல் தாய் தந்தைகளை தெரிந்து கொண்டால் 4ஆம் இடம் தாய் உயர்வா, 9ஆம் இடம் தந்தை உயர்வா. நாங்கள் ஐயா நாங்கள் 2 பேர்த்தில் யார் நல்லவன் என் பையனுக்கு நம்பரை வச்சு சொல்லிவிட்டு போகலாம். உன் பையன் பேச்சு தான் கேட்பான், உன் பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிவிடலாம். இதுபோல் மற்ற பயன்களும் ஏராளமாக இருந்து எல்லா சப்ஜெக்டையும் பேசலாம். இந்த தோஷங்கள் இதெல்லாம் இதுல வேலை இல்லை. எத்தனை தோஷம் இருந்தாலும் மனைவி ஸ்தானம் ஒரு 20க்கு மேலே இருந்துவிட்டால், 20க்கு கீழே போனால் தான் மனைவி சரியில்லை. 20 to 25 நன்மை, 25 மேலே அதிக நன்மை. அப்போ நம்பர் கணவன் நம்பரை விட மனைவி நம்பர் அதிகமாக வந்தால் என்ன ஒரு பலன் சொல்லலான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கணவன் நம்பரை விட மனைவி நம்பர் அதிகமாக வந்தால், மனைவி பேச்சு கேட்கணுன்னு தான் சொல்லியிருக்கான். அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். என்ன சொல்லுங்கள், மனைவி வசதி உள்ளவளாக வருவாள். அவள் வந்து இவனை ஆட்சி படைப்பாள், என் சொத்தை வீணாக்கண்டான்னு. அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும். இப்படிலாம் நிறைய பாயிண்ட்டுகள் இதிலிருந்து நாம் எடுத்து பேசலாம். ஐயா யாராவது சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். இந்த தெரிஞ்ச வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் ராசி கட்டம் போட்டிங்கள, உங்கள் ராசி கட்டம் அதே போல் கீழே ஒரு கட்டம், ஒரு ராசி கட்டம் போடுங்க. கிரகத்தை போடாமல் முன்னே உங்கள் கிரகத்தை போட்டிங்க, அதுக்கு போய் நீங்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்பொழுது நான் சொல்வது சர்வாங்க அஷ்டவர்க்கம், அது ஒரு கட்டத்தை போட்டுங்க. அந்த கட்டத்தை போட்டுக்கிட்டா
இதுதான் இது ஒன்று முக்கியமாக தெரிஞ்சால் போதும். பாருங்கம்மா, இப்போ நான் சொல்ல போகிறது வேறு ஒருத்தர் புக்கில் இருக்கிற ஜாதகத்தையோ இல்லை உங்கள் ஜாதகத்தை ஒருத்தரையோ கூட இப்போ நான் கேட்டது கூட இப்போ கம்ப்யூட்டர்லேயே பதிவு பண்ணி கூட பேச முடியும். அதை அடுத்தாவில் பேசுவோம். இப்போ உதாரணத்துக்காக என்னுடைய ஜாதகத்திலேயே உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க போகிறேன். அந்த தனியாக ஒரு கட்டம் போட்டிங்களாம்மா, மேசத்துக்கு 30 நம்பர் போடுங்க. மேசத்துக்கு 30 நம்பர் அப்படியே வரிசையாக வரணும். 30, 31 ரிஷபம், 42 மிதுனம், 42 மிதுனம், கடகம் 30, சிம்மம் 24, கன்னி 20, துலாம் 28, விருச்சகம் 24, தனுசு 30, மகரம் 31, கும்பம் 21, மீனம் 26. இப்போ பாருங்கள், இது என்னுடைய ஜாதகம். ஏன்னா சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு சொல்லிட்டா, மேசம் 30, ரிஷபம் 31. இதுபோல் உங்கள் ஜாதகத்தில் கம்ப்யூட்டர் போட்டு கூட இந்த டோட்டல் எடுத்து பாருங்கள். நாளைக்கே ஜோசியம் வந்துடும். மேசம் சார் மேசம் 30, ரிஷபம் 31, மிதுனம் 42, 2 கடகம் 30, சிம்மம் 24, கன்னி 20, துலாம் 20, கன்னி 20 சார் 20, துலாம் 28, துலாம் 28, விருச்சகம் 24, தனுசு 30, மகரம் 31, கும்பம் 21, மீனம் 26. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மூலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக கூட்டி பாருங்கள், 337 வரும். எல்லாத்தையும் அப்படியே கூட்டி மொத்தமாக சொல்லுங்கள். வந்துருச்சுங்களா? சரிங்க. இதுதான் நாளைக்கு உங்கள் ஜாதகத்தில் கம்ப்யூட்டர் கொடுத்தா இந்த மாதிரி சர்வாங்க அஷ்டவர்க்கம்னு வரும். இது உங்கள் ஜாதகத்தில் வந்துடும். அதை இந்த 12 கட்டத்தையும் எழுதிக்கிங்க. இந்த 12 கட்டத்துக்கு இந்த 337 நம்பருக்கு உண்டான பலன் சொல்கிறேன். அடுத்தது 3 பாயிண்ட் இதில் சொல்ல போகிறேன். 3 பாயிண்ட் இப்போ சொல்கிற பாயிண்ட் பாருங்கள். லக்னம் சிம்மம் எனது. சிம்ம லக்னத்தில் என்ன நம்பர் பாருங்க. இந்த 337 இந்த 9 கிரகத்துக்கு எழுதி மொத்தம் கட்டிட்டோம். இந்த 337 வந்துடுச்சு. அந்த 337 இப்போ 12 லக்கணத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. லக்கணம் முதல் 12 பாகத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ லக்கணம் தான் உயிர். சிம்ம லக்கணம். லக்கணத்தில் வந்து என்ன நம்பர் இருக்குங்க? 24. அதே 8வது வீட்டில் என்ன நம்பர் பாருங்க. சிம்மத்திலிருந்து 8வது வீடு 26. தமிழில் சொல்லுங்கள், எல்லாரும் புரியுற மாதிரி. 26. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனுடைய ஆயுளை ஒன்றாம் இடத்தை வைத்து சொல்லணும். அதில் குறையுதுன்னா 8ஆம் இடத்தை வைத்து சொல்லணும். ரெண்டுலேயும் குறையக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுலேயும் 20க்கும் கீழே குறைஞ்சாலும் ஆயுள் இல்லை தான். லக்கணத்திலேயோ 8வது வீட்டிலையோ 20க்கும் கீழே போகக்கூடாது. 20 to 25, 24 வரைக்குமே மத்தியம். 25க்கு மேலே இருந்தால் அது பூரண ஆயுசு. இது ஆயுள். இது இடத்தை வச்சு பேசுகிறோம், லக்கணத்தை வச்சு பேசுகிறோம். 12 பாயிண்ட்டையும் சொல்லிட்டு வரேன். லக்கணம் உயிர், அது 24, அது 8ஆம் இடம் 26.
இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஆயுள் கட்டி, ரெண்டுலேயும் இருந்தாலும் நல்லது. ரெண்டுலேயும் 20க்கு கீழே குறையக்கூடாது, அது நோய் நொடி இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது உயிரை பற்றியும். 2ஆம் இடம் கல்வி. கல்வி என்ன 20,000க்கு அந்த காலத்தில் எஸ்எல் சொல்ல சரி, டிகிரிக்கு போகல. அப்போ 25க்கு மேலே போயிருந்தால் பெரிய டிகிரிலாம் படிக்கலாம். இது 20க்கும் 25க்கும் மையத்தில் இருப்பதால் நடுத்தரமான பள்ளி, அதுக்கும் கீழே லோ கிளாஸ் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம். நம்பர் அதிகமாக இருக்குங்களா? அப்போ சகோதர பலம் உண்டு. 25க்கு மேலே வந்தால் சகோதர பலம் உண்டு. அப்படி சகோதரன் வந்தால் அவன் என்ன செய்வான், என்னை விட அவன் கெட்டிக்காரனாக இருப்பான். எனக்கு 24, அவனுக்கு நம்பர் அதிகம். அதனால் என்னை விட சகோதரன் கெட்டிக்காரனாக இருப்பான். சரியா? இப்போ அவனுக்கு குறைவாக போய் நமக்கு அதிகமாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வருவான், உதவி கேட்டு வருவான். இப்போ தம்பி உயர்வாக இருந்தாலும் நாம் போய் கேட்டு கொடுக்காத கூட இருப்பான். காரணம் மனைவி வந்துவிடும் அவனுக்கு, அதில் சிக்கல் ஏற்படும் இல்லையா? அப்புறம் 4ஆம் இடம் 1 2 3 4ஆம் இடம் 24 வாழ்க்கை வசதி. இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். 15 ஏக்கர் நிலம் நான் வாத்தியார் வேலைக்கு வந்து வாங்கினேன். எனக்கு பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கவும் கல்யாணம் பண்ணவும் அந்த நிலத்தை விற்று செலவு பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம், பேரன், பேத்தி எல்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டாங்க நிறைய. ஆகையினால அந்த வசதி வாய்ப்பு 4ஆம் இடம் வசதி வாய்ப்புகள் அங்கே 25க்கு மேலே இருந்தால் யோகம் இருக்கும். அங்கே ஒரு நடுத்தரம் தான். அதே போல் 5ஆம் இடத்தில் எத்தனை நம்பரு? புத்தர் பாக்கியம். அதான் 25க்கு மேலே வந்துடுச்சுல்ல. அப்போ நிறைய பிள்ளைகள் உண்டு. எனக்கு 3 பையன், 3 பொண்ணு 2 பையன். அது பிள்ளைகள் சுகம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நம்பரை வச்சு தான் புத்திர பாக்கியத்தை பேசுது. அடுத்தது 6ஆம் இடம் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய இடம். ஆனால் 6ல் ஒரு நம்பர் அதிகமாக இருந்தால் அது வேலை வாய்ப்பினால் நன்மை ஏற்படும்னு சொன்னோம் இல்லையா? அதே போல் 10ஆம் இடத்துல பாருங்கள் நம்பர் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இங்கே நம்பர்கள் அதிகமாக இருந்தால் அவன் வேலைக்கு போகலாம். அதனால் வாத்தியாராக போயிட்டோம். அடுத்தது 7ஆம் இடம் பாருங்கள் கம்மியாக இருக்குது நம்பர். 7ஆம் இடம் 21. 7ஆம் இடம் 21. அந்த 7 கூடிய சனி பகவான் எனக்கு மிதுனத்தில் போய் 42 நம்பரில் இருக்குது. 7ஆவது வீட்டில் இருக்க வேண்டிய சனி பகவான் மிதுனத்தில் போய் 42 பரல் இருக்கிறது. ஆனால் மனைவிக்கு பரல் குறைஞ்சதுனால் மனைவி இல்லை. ஆனால் அவளால் வசதி வாய்ப்புகள் ஏராளமாக வந்தது. எனக்கு அவங்களால நகை நட்டும்ட்டு ஏன பானம் பாத்திரம்லாம் ஏராளமாக வந்து விட்டது. மனைவிக்கு நம்பர் கம்மி. ஏன்னா என்னுடைய ஜாதகத்தை சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்லுவேன், இது பெருமைக்காக சொல்லலை. அடுத்தது 8ஆம் இடம் பாரு ஆயுள் கட்டி. 9ஆம் இடம் பாருங்கள் எத்தனை நம்பர் இருக்குது? 30. பூர்வ புண்ணிய பலன். ஏதோ பெரியோர்கள் செய்து வைத்த புண்ணியங்கள் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது 10ஆம் இடம் தொழில். அதில் நம்பர் 25க்கு மேல் அதிக நம்பர் இருப்பதால் நான் ஆசிரியர் தொழில். லாபம் பாருங்கள் 42. நஷ்டம் 30. 42 ரூபா நான் சம்பாதிச்சு 32 ரூபா செலவானாலும் மீதி 10 ரூபா இந்த குடும்பத்துக்கு நான் வைத்திருப்பேன் என்பது இந்த மொத்த பாயிண்ட்டு. இந்த மொத்த பாயிண்ட்டு 337 பேசக்கூடிய பாயிண்ட்டு தான் இந்த கணக்கு. இதுபோல் உங்கள் கணக்கை இதுபோல் உங்கள் கணக்கையும் எடுக்க வேண்டும். இப்போ சொல்லக்கூடியது தான் மிக முக்கியம். நாளைக்கே ஜோசியம் வரும், இந்த கணக்கை நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். எப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? சார், மேசத்திலிருந்து 3 வீடாக கூட்டணும் நம்புகிறேன். மேசம் ரிஷபம் மிதுனம் 3 கூட்டி போடுங்க. மேசம் ரிஷபம் அது போய் அடுத்த 3 அடுத்த 3 அடுத்த 3
மேசத்துலேருந்து 3 3ஆக கூட்டணும். இல்லை நானே சொல்லிடுறேன், பட்டுன்னு நேர காலத்தில் நானே சொல்லிடுறேன். முதல் 3 103 வருதா, அடுத்தது 74, அடுத்தது 82, அப்புறம் 78 78ங்க. இருக்கா? இதை 3 இதை 4 கூட்டினாவே 337 தான் வரும். சரியா? இது என்ன சார் கணக்குன்னு கேளுங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு சோசியத்தை பார்த்தோம்னா, உனக்கு கிழக்கு திசையில் பொண்ணா மேற்கு திசையில் பொண்ணான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கணக்கு இருந்தால் இப்போ போட்ட மாதிரி தான் எல்லாத்துக்கும் மேசத்துக்கு 3 3ஆக கூட்டிங்க. இதில் எந்த திசையில் அதிகமாக இருக்குது பாருங்கள் நம்பரு. கிழக்கு திசை, மேற்கு திசை இருக்கா? கிழக்கு 103 வந்துச்சுமா, மேற்கு 82 வந்தா. இது எந்தாத்துக்கு இருந்து கேளுங்க. எந்த திசையில், இந்த 4 திசையில் எந்த திசையில் நம்பர் அதிகமாக இருக்கும் அந்த திசையில் தான் பொண்ணு இருக்குன்னு சொல்லணும் வரவனுக்கு. ஆமாம், நீ இந்த திசைக்கு போடான்னு சொல்லணும். நீ கிழக்கு பக்கம் போ, சரி அதிகமாக இருக்குது அந்த பக்கம் போகல. 2 மேற்கு 82 இருக்குது, அதனால் ஒன்று மேற்கையும் போகலாம். அப்புறம் இந்த தெற்கும் வடக்கும் கம்மியாக இருக்கிறது அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி போகணும். இப்போ புரியுதுங்களா ஐயா? 2 பாயிண்ட் எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு செகண்டு, அதுக்கு மேலே போகக்கூடாது. இது எதுக்கு? இந்த பொண்ணு இந்த திசையில் இருக்கிறது என்று சொல்வதற்கு தேவைப்படுகிறது. ஒன்று, இந்த வீடு கட்டுகிறான், எந்த பக்கம் வாசல் வைக்கணும்னு கேள்வி கேட்குறான், அதுக்கு இங்கே அதிகம் சொல்கிறேன். இந்த பிடிப்பா சார், நான் அந்தாண்ட தள்ளிக்கிறேன் பிடி. சரி அப்படியே படிப்போம். அது கையை நீட்டி பேசி இப்போ சர்வீஸ் ஆகி போச்சு சார். இது இன்னும் எதுக்கு தேவை தெரியுமா? ஒரு வீடு கட்டுறேன், எந்த பக்கம் வாசல், இந்த அதிகமாக இருக்கிற திசையில் தான் வீடு வாசப்படி வைக்கணும். நீ என்ன வீடு கட்டினாலும் சரி, மாடி கூட கோபுரம் கட்டினாலும் சரி, இந்த ஜாதகனுக்கு இந்த அதிகமாக இருக்கக்கூடிய திசையில் தான் வாசப்படி இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு வேடிக்கை, படிக்கிறது எந்த திசை, இந்த அதிகமாக இருக்கக்கூடிய திசையில் தான் படிக்க வைக்க வேண்டும். பெண் எடுப்பது சரி, ஒரு பூமி வாங்கணும், இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு திசையிலே அல்லது மேற்கு திசையிலே வாங்கணும். ஒரு சொத்தை விற்று பண்ணணும், அவனுக்கு கம்மியாக இருக்கிற தெற்கையும் வடக்கு இருக்கிற பக்கம் விற்று பண்ணணும். அதிகமாக இருக்கிற திசை சொத்து வாங்கணும். அதிகமாக இருக்கக்கூடிய திசைக்காரத்தை கூட கூடிக்கிட்டு இருக்கணும், அவனால் நமக்கு நன்மை ஏற்படும். குறைவான திசையில் உள்ளவனோடு சேர்ந்தால் அவனால் நமக்கு லாபம் கிடையாது. இது இத்தனைக்கும் தேவைப்படுது. நண்பர்கள், மனைவி எடுப்பது, வீட்டு வாசல், படிக்கக்கூடிய தொழில் செஞ்சாலும் எந்த திசைக்கு போகணும். அடுத்தது இது இவ்வளவுக்கும் அந்த திசை தேவைப்படுது, இவ்வளவுக்கும் அந்த திசை தேவைப்படும். இதே வைத்துக்கூட ஒரு கிணறு வெட்ட வேண்டும் என்று சொல்கிறாங்க என்று சொல்லுவோம். இந்த கிழக்கோ அல்லது மேற்கு திசையிலையோ அந்த கிணறு வெட்டினால் அது தண்ணி இருக்கணும்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை உங்களுக்கு சொல்லிவிட்டால் அது ஈஸியாக சொல்லிவிடலாம். அது அடுத்த கிளாஸ். ஏன்னா எல்லாத்தையும் இதில் பூக்க முடியாது. இப்போ என்ன நான் பேசியிருக்கேன், படிக்கிற திசை, வீட்டுக்கு வாசல், பெண் எடுப்பது, நிலம் வாங்குவது, ஒருத்தனோட கூட்டாளி சேருவது, இவ்வளவுக்கு இந்த அதிகமாக இருக்கக்கூடிய திசையை நம்ம பயன்படுத்திக்கணும். சரியா சார்? சரியா? சரி, இதெல்லாம் பாருங்கள், ஈஸியாக சொல்லலாம். இப்போ நீங்கள்லாம் தேடிக்கிட்டு கிடக்கணும், இது ஈஸியாக அந்த கணக்கில் சொல்லிக்கலாம். அது இப்போ சொல்ல போகிறது தான் மிக முக்கியமான கதை. இது நம்முடைய தலைவிதி. அது என்ன அப்படின்னு பாருங்கள். இது மற்றவங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோம்,
இப்போ சொல்ல போகிறது நமக்கு சொல்லிக்கிறது. அது என்னென்னா, யாருக்கு லக்னமோ அந்த லக்னத்துக்கு வந்து 4 பரலை கூட்டணும். இப்போ சிம்ம லக்னத்துலேருந்து 4 பரல், 4 வீட்டு கணக்கு. அடுத்தது 4 வீடு, அது முன்னாங்க 12 வீடு. அதையும் இப்போ நான் சொல்கிறேன், குறிச்சிங்க. முதல் 4 வீடு 96, ரெண்டாவது 4 வீடு 108, மூணாவது 4 வீடு 133 சார். குறிச்சிட்டிங்களாம்மா? சொல்லுங்கள் சத்தமா, அது 3 சொல்லுங்கள். இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தான் இந்த கிரக கணக்கெல்லாம் போட்டு யாருக்கு எந்த லக்னமோ அது வந்து 4 வீடாக கூட்டி வந்த நம்பர் தான் இது. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை 325 75 வச்சுக்கிட்டாலும் சரி, 330 90 வயசுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம பேசுகிறது 75 வச்சுக்காகவே பெருசு, அதிகமாக இருக்குது ஆண்டவன் செயல். 75 வச்சுக்குவோம். அப்போ முதல் 25 நம்பர் கம்மியாக இருக்கா? அந்த 325 75 சார், முதல் 25 வயசு வரைக்கும் நம்பர் கம்மி. அப்போ அங்கே படிக்கவோ வேலைக்கு போவோ கல்யாணம் பண்ணுவோம், அங்கே சொத்து சோகம் உண்டாகாது. அடுத்தது பாருங்கள், வாலிபத்தில் நம்பர் அதிகமாக இருக்குது, வாலிபம். அடுத்த 25 50 வயசு வரைக்கும், 25 to 50. அப்போ உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிறோம், சொத்து சோகம் சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்க குட்டிங்களை சம்பாதிக்கிறோம். அந்த 50க்கு மேலே இப்போ 75. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதில் நம்பர் எத்தனை? 133. அப்போ இந்த மாதிரி நம்பர் உயர்ந்து கொண்டு போனால் அவனுக்கு ஆயுளும் உயர்ந்து கொண்டே போகும். அவன் இளமையிலிருந்து கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும். அவன் கஷ்டமில்லாத ஜீவனம் செய்வான். இது நம்முடைய தலைவிதின்னு தான் தெரிஞ்சுக்கணும். இது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லலாம், இது அடுத்தவங்களுக்கு நாம் சொல்லலாம். இப்பொழுது முக்கியமான இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த லக்னத்திலிருந்து 6 வீடு, அதுக்கு அடுத்த 6 வீடு, மொத்தம் 12 வீடா? முதல்ல லக்னத்திலிருந்து 6 வீடு வரைக்கும் கூட்டினால் 157. நம்பர் மட்டும் போட்டுங்க, அப்புறம் கூட்டிங்க. லக்னத்திலிருந்து 6 நம்பரு 157. அதுக்கு மேலே அந்த 6 வீடு 180. இதை கூட்டினால் 337 இல்லையா? அப்போ இளமை 157, 50க்கு மேல் 180. அப்போ இளமையை விட முதுமையில் நம்பர் அதிகமாக இருப்பதால் தான் இந்த கடவுள் ஆயுளையும் கொண்டு போகிறார். இப்போ கடைசி வரைக்கும் பணத்தையும் வாங்கிட்டே உட்காந்துக்கிறான், பென்ஷன். என்ன புரியுதுங்களா? பணத்தையும் கொண்டு போகிறான், வயசையும் கொண்டு போகிறான். இது உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம். நமக்கு மட்டுமா? மற்றவர்களுக்கு டான்னு சொல்லிடலாம். இப்போ கணிதம் வந்து இப்போ அதுங்க ஒருத்தர் ஜாதகம் சொன்னால் கூட இப்போ கூட கணக்கு போட்டு நம்ம பேசலாம். இதனால் கால நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. இதை இந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கமாக பதில் சொல்ல முடிஞ்சது ஒரு பெரிய கஷ்டம். இது என்ன நஷ்டம் இருக்கும் போட தெரியணும். அந்த அடியில் இருக்கிற டோட்டல்லாம் எழுதிக்கணும். அதை இண்டிவிஜுவல் நம்பருக்கு முன்னே பலன் சொன்னேன், மொத்த நம்பருக்கு இப்போ பலன் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் திசைகள் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் இளமை வாலிபம் சொல்லியிருக்கிறேன். 50 வயசு வரைக்கும் எப்படி, அதுக்கு மேலே எப்படி. சில பேருக்கு இளமையில் கஷ்டமாக இருக்கும், வாலிபத்தில் யோகம் இருக்கும். சில பேருக்கு வாலிபத்தில் அதிக யோகம் இருக்கும், போக போக கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா அவனுக்கு வரக்கூடிய மனைவி மக்கள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு அதில் வந்து சேரும். தண்ணி விடும். இருக்கு. அடுத்தது இந்த கணக்கு இந்த முடிஞ்சிச்சு. இந்த ஒரே பாயிண்ட் தான். இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு லக்னத்திலே நம்பர் அதிகமாக இருந்து 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் குறைந்தால் கணவர் பேச்சை கேட்டு தான் அந்த பொண்ணு பழப்பு நடத்தணும். பெண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டா இவன் அந்த அம்மா சொல்கிறத கேட்டுனால்தான் ஆகணும், இல்லாட்டி போனால் இவன் வண்டி ஓடாது.
அதே போல் தாய் தந்தைகளை தெரிந்து கொண்டால் 4ஆம் இடம் தாய் உயர்வார், 9ஆம் இடம் தந்தை உயர்வார். நாங்கள் ஐயா நாங்கள் 2 பேர்த்தில் யார் நல்லவன் என் பையனுக்கு நம்பரை வச்சு சொல்லிவிட்டு போகலாம். உன் பையன் பேச்சு தான் கேட்பான், உன் பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிவிடலாம். இதுபோல் மற்ற பயன்களும் ஏராளமாக இருந்து எல்லா சப்ஜெக்டையும் பேசலாம். இந்த தோஷங்கள் இதெல்லாம் இதில் வேலை இல்லை. எத்தனை தோஷம் இருந்தாலும் மனைவி சாணம் ஒரு 20க்கு மேலே இருந்துவிட்டால், 20க்கு கீழே போனால் தான் மனைவி சரியில்லை. 20 to 25 நன்மை, 25 மேலே அதிக நன்மை. அப்போ நம்பர் கணவன் நம்பரை விட மனைவி நம்பர் அதிகமாக வந்தால் என்ன ஒரு பலன் சொல்லலான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கணவன் நம்பரை விட மனைவி நம்பர் அதிகமாக வந்தால் மனைவி பேச்சு கேட்கணுன்னு தான் சொல்லியிருக்கான். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். என்ன சொல்லுங்கள்? மனைவி வசதி உள்ளவளாக வருவாள். அவள் இவனை ஆட்சி படைப்பான், என் சொத்தை வீணாக்கிறன்றான். அதுக்கேற்ற மாதிரி நடத்தணும். இப்படிலாம் நிறைய பாயிண்ட்டுகள் இதிலிருந்து நாம் எடுத்து பேசலாம். ஐயா யாராவது சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். இந்த தெரிஞ்ச வரைக்கும் சூழ சாம்பவானவர்களே, தாய்மார்களே, என் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். இந்த அஷ்டவர்க்க பலன்களை 3 ஊரில் தான் இதோட 3ஆவது ஊர் பேசியிருக்கேன். இந்த அஷ்டவர்க்கத்தை பேசும்பொழுது கேரளாவிலேருந்து இன்றைக்கி பணம் 750 ரூபா ஒரு அம்மா அனுப்பியிருக்குது. அந்த புக்கு வேணும்னு இந்த மாதிரி இன்றைக்கி அனுப்பியிருக்குது. கேரளா, பெங்களூரு, தர்மபுரி, எண்பது 98 61 68 66 தங்க அருணாசலம், சோழ சிங்கம், சோழ ஆச்சாரியா, குறைஞ்சது 10 பட்டம் இருக்குது. ஆனால் ஊர் சின்ன சேலம் ஆசிரியர். ஐயா இங்கே வருகை புரிந்ததுக்கு நாம் பெரிய பாக்கியம் செய்திருக்கணும். ஐயாவிற்கு இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நமது மூத்த முன்னோடி எங்களது இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்களும், ஆசிரியர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களும், ஈஸ்வரி அம்மா அவர்களும் மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக அஷ்டவர்க்கத்தினுடைய ஆராய்ச்சி செய்து அஷ்டவர்க்கத்தின் அற்புதங்களை பற்றி மிக சிறப்பாக பேசியமைக்கு மிக்க நன்றி. அவர் பேசியதால் இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. நன்றி, வணக்கம். உட்காந்து நல்லா பெரிய எழுத்தாக இதை பிரிண்ட் பண்ணி அதுக்கு பிற்பாடு வரிசையாக சேர்த்து பைண்டிங் பண்ணியிருக்கேன். இது புக்கு அடிச்சிருந்தா கூட அது கண்ணு தெரியாத மாதிரி படிக்கிறதுக்கு கஷ்டப்படணும். இதை கண்ணு தெரியாமல் கூட தடவை படிச்சுக்கலாம். இது 1000 ரூபா கொடுத்து கொண்டிருந்தேன். இப்போது எல்லாருக்கும் போகட்டும் என்று 750 ரூபாய் இது விலையை குறைத்து விட்டேன். பாருங்க, வேணும்னா இன்றைக்கி 750 ரூபா அனுப்பொழி என்ற பட்டத்தையும் அவர் ஏற்கனவே பெற்றிருந்த ஜோதிட சிங்கம் என்ற சிறப்பான பட்டத்தையும் அளித்து பெருமைப்படுத்துகிறோம். தங்க அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு அருமையான ஸ்பீச் கொடுத்ததுக்கு நன்றிகள்.
ஜோதிட சிங்கம்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க பட்டம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. நமது ஆசிரியர் தெளிவாக குறிச்சிருக்கேன். எப்படி நம்ம எங்கள் பாடம் நடத்தணும், இதில் எத்தனை விஷயங்களும் இருக்குது. இப்போ கூட சார் விருப்பப்பட்டால் இதிலேருந்து ஒரு பாடத்தை மட்டும் சொல்லுகிறேன் ஒரு 2 நிமிஷத்தில். இப்போ ஐயா அதை வாங்கிக்கிறார்.